வெல்கம் வியூவர்ஸ். அது ஜூன் 6 2012 கொல்லம் கேரளா. டைம் இப்ப மிட் நைட் 1 to 2 மணிக்குள்ள இருக்கும். ஒரு நபர் அன்னைக்கு நைட்டு அவருடைய வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப எஸ்பிஎஸ் ஆபீஸ் கிட்ட இருக்கிற ஒரு பாலத்துக்கு கீழே அவர் போயிட்டு இருக்கும்போது அங்க ரொம்பவே வித்தியாசமான ஒரு பொசிஷன்ல ஒரு வயசான நபர் உடம்புல இருந்த துணி எல்லாமே விலகுன நிலைமையில படுத்து கிடக்கிறத பாக்குறாரு. மேலும் அவரை சுத்தி தண்ணி மாதிரி ஏதோ ஈரமா இருந்திருக்கு. இது டக்குன்னு பார்த்ததுமே பயந்து போன அந்த நபர் யாரோ ஒருத்தன் குடிச்சிட்டு கண்ணு முன்னு தெரியாம விழுந்து கிடக்குறான் அப்படின்னு யோசிச்சுட்டு அவரை பாஸ் பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாரு. பட் என்ன நினைச்சாரு அப்படின்னு தெரியல. இப்ப அவரை கிராஸ் பண்ணி போனவரு எகைன் திரும்ப வந்து அப்படி கீழே விழுந்து கிடக்குற அந்த நபர் பக்கத்துல போய் பாக்குறாரு. அப்படி பார்த்த உடனே அங்கேயே பயத்துல கத்தி கூச்சல் போட ஆரம்பிக்கிறாரு. பிகாஸ் அவர் பார்த்த அந்த நபர் தண்ணி அடிச்சுட்டு மப்புல விழுந்து கிடக்கல. 65 வயசு இருக்கக்கூடிய ஒரு வயசான நபருடைய தலை அப்படியே தனியா கலண்டு கிடந்த மாதிரி இருந்திருக்கு. முகமே தெரியாத அளவுக்கு நசுங்கி போய் கிடந்திருக்கு. அவரை சுத்தி ஏதோ ஈரமா இருந்ததை பார்த்தாரு இல்லையா, அது அந்த நபருடைய ரத்தம் தான். அங்க ஒரு சின்ன குளம் மாதிரி தேங்கி இருந்திருக்கு. இத பார்த்து பயத்துல உறைஞ்சு போனவரு இம்மீடியட்டா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் உடனடியா அந்த இறந்த உடலை அட்டாப்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப போலீஸ் யாரு இந்த கொலையை பண்ணிருப்பா அப்படின்னு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அடுத்த நாளே அதே கொல்லம் ஏரியால இதே பேட்டர்ன்ல இன்னொரு கொலை நடக்குது. மிரண்டு போன போலீஸ் இந்த கொலைகளை பண்றது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க சிட்டி முழுவதுமே அலர்ட் கொடுக்கறாங்க. நைட்டு முழுக்கவே போலீஸ் டீம் ஹெவி பேட்ரோல் போட்டு ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க. பட் அந்த கொல்லம் ஏரியால அடுத்தடுத்து இதே மாதிரியான கொடூரமான கொலைகள் விழுக ஆரம்பிக்குது. 2012 ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இந்த 3 மாசத்துல மட்டும் அந்த சிட்டி முழுவதுமே அடிக்கடி மரண ஓலம் தான் கேட்டுட்டு இருந்திருக்கு. இதனால அந்த பகுதியில வாழுற மக்கள் எல்லாருமே ராத்திரி நேரத்துல வெளியே போறதுக்கே பயப்பட ஆரம்பிச்சாங்க. வீட்டுடைய கதவுகள் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சாங்க. நைட் ஷிஃப்ட் போயிட்டு வீட்டுக்கு வர்றவங்களும் இன்னைக்கு உயிரோட வீடு போய் சேர்ந்துருவோமா அப்படின்னு உயிரை கையில புடிச்சிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு கேரளால இருக்கக்கூடிய கொல்லம் சிட்டி மக்களையே பயத்துல உறைய வச்ச இப்படியெல்லாம் கூட ஆட்கள் நம்மளை சுத்தி இருக்கானுங்களா அப்படின்னு நம்மளை பயப்பட வைக்கிற ஒரு சைக்கோ சீரியல் கில்லர் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஒரு கிரைம் நடக்குது இல்ல ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா அதுக்கு முதல் முக்கிய ரீசனா இருக்கிறது கோவத்தில் எடுக்கிற முடிவுகள் தான். அந்த ஒரு நிமிட கோபம் மட்டும் இல்லாம இருந்திருந்தா பல கிரைம்ஸ் பல பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாம். சோ மனிதர்களோட ரொம்பவே முக்கியமான எமோஷனான கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி அதை கடந்து போறது அப்படிங்கறத ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்காங்க. இந்த ஆடியோ புக் குக்கு எஃப்எம்ல இருக்கு. இது வரைக்குமே இல்லாத ஒரு ஆஃபரா குக்கு எஃப்எம் 7 நாட்களுக்கு ஒரு ஃப்ரீ ட்ரையல் கொடுக்கறாங்க. நானுமே ஒவ்வொரு வீடியோல சொல்லிட்டு இருக்கும் போதும் இந்த ஆப்பை ட்ரை பண்ணலாமா இல்ல வேணாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்ல ஒரு சான்ஸ். பிகாஸ் இதுல இருக்கிற பிரீமியம் கண்டென்ட் எல்லாமே இப்ப அன்லாக் பண்ணி ஃப்ரீயா விட்டுருக்காங்க. நீங்க 7 நாளைக்கு ஃப்ரீயா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ள போகும் பொழுது உங்களுக்கு 2 ரூபா மட்டும் பிடிப்பாங்க. அகைன் உடனடியாக அது ரீஃபண்டும் ஆயிரும். ஆல்சோ இந்த 7 நாட்கள்ல உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க கேன்சலும் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு ஆஃபரை குக்கு எஃப்எம் விட்டதே இல்ல. சோ இப்ப வரைக்கும் ட்ரை பண்ணாம இருக்கவங்க இப்பவே ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை.
இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்ச போலீஸ்க்கு பாலத்துக்கு கீழே இறந்து கிடந்த அந்த முதல் கொலையுடைய அட்டாப்சி ரிப்போர்ட் வெளியே வருது. அதுல அந்த நபருடைய தலையில ஒரு பெரிய கல்லையோ அல்லது ஏதாவது ஒரு பிளண்ட் ஹார்ட் ஆப்ஜெக்டை வச்சு அடிச்சுதான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் வருது. இந்த ரிப்போர்ட்டை அடிப்படையா வச்சு பார்த்த போலீஸ் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு மது போதையில இவருக்கும் கொலை பண்ணவருக்கும் நடுவுல ஏதாவது சண்டை வந்திருக்கும். அதுலதான் கில்லர் இவருடைய தலையில கல்லை போட்டு கொன்னிருப்பான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆல்சோ இறந்து போன நபருக்கு சொந்த பந்தம் அப்படின்னு யாருமே இல்ல. சாலை ஓரங்கள்ல வாழ்ந்து வர ஒரு நபரா இருந்ததால அவருடைய இறந்த உடலை வாங்குறதுக்கோ இல்லனா கேஸ் ஃபைல் பண்றதுக்கோ அங்க யாருமே இல்ல. சோ போலீஸும் இந்த கேஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்காம அப்படியே விட்டுறாங்க. ஆனா அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத விதமா அடுத்த நாளே அதே கொல்லம் ஏரியால ஒரு மளிகை கடை வாசல்ல தூங்கிட்டு இருந்த அப்புக்குட்ட நாசாரி அப்படிங்கிற ஒரு நபர் அந்த கடை வாசல்லையே ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாரு. உடனடியா சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்க்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப நல்லா புரிய ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, இதுவுமே சேம் பேட்டர்ன்ல செய்யப்பட்ட ஒரு கொலை தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. இந்த முறை கேஸுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த ஏரியால இருக்கிற மக்கள் கிட்ட ரீசெண்டா நீங்க சந்தேகப்படுற மாதிரி யாரையாச்சும் இந்த ஏரியால பாத்தீங்களா அப்படின்னு ரொம்பவே தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்கிருந்த மக்களோ இல்ல நாங்க சந்தேகப்படுற மாதிரி யாரையுமே பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போலீஸ் அந்த மளிகை கடை ஓனர் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இறந்தவர் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? நீங்க கடைசியா கடையை சாத்துறப்ப இவருக்கும் வேற யாராவதுக்கு சண்டை நடந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த கடையுடைய ஓனர் தான் இறந்தவர் பெயர் அப்புக்குட்டன் அப்படின்னும், அவரு ரொம்ப வருஷமா எங்களுடைய கடையில தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இவருக்கு ஃபேமிலி வீடு அப்படின்னு எதுவுமே இல்லாததால நாங்க கடையை மூடுனதுக்கு அப்புறமா கடையுடைய வாசலையே தான் படுத்துப்பாரு. நான் நிறைய முறை அவர்கிட்ட கடை வாசல்ல படுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியுமே அதை அவர் கேட்கல. இவருக்கு யாரு கூடயும் பகை இருந்ததில்ல, ரொம்பவே அமைதியான டைப். ஆனா யார் இவர் இப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஏரியால சிசிடிவி ஃபுட்டேஜஸும் இல்லாததால போலீஸ்க்கு இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கே எடுத்துட்டு போக முடியல. பட் மேற்கொண்டு எந்த ஒரு மர்டரும் நடக்கக்கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருந்த போலீஸ் கொல்லம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் ராத்திரி நேரத்துல பேட்ரோல் போட்டு ரவுண்ட்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் மக்கள் அதிக அளவுல நடமாடிட்டு இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இது ஒரு கடலோர பகுதி. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்குள்ளேயே சின்ன சின்ன ஐலாண்ட்ஸும் நிறைய இருக்கிறதால இரவு நேரங்கள்லயும் ஆள் நடமாட்டம் இருந்துட்டே தான் இருக்கும். இப்ப நைட் ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிச்ச போலீஸ் அங்க சந்தேகப்படுற மாதிரியா இரவு நேரத்துல சுத்திட்டு இருக்கிற நபர்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாட்களும் அப்படியே நகர ஆரம்பிக்குது. இரவு முழுக்கவே போலீஸுடைய பேட்ரோல் இருந்ததால இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்த மக்களுடைய பயமெல்லாம் போய் இப்பதான் கொஞ்சம் பெருமூச்சு விட்டு நிம்மதி அடைய ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்களுடைய நிம்மதி ரொம்ப நாள் நீடிக்கல. எஸ், ஜூன் 18ஆம் தேதி இரவு முதல் கொலை நடந்த அதே எஸ்பிஎஸ் பாலத்துக்கு கீழே அதே பேட்டர்ன்ல 65 வயதான பந்தன் குமார் அப்படிங்கிற ஒரு நபர் இறந்து கிடக்குறாரு. எப்படி இவ்ளோ போலீஸ் நைட்ல பேட்ரோல் இருந்துமே இந்த கொலைகள் நடக்குது அப்படின்னு போலீஸ் யோசிக்கிறதுக்குள்ள ஆகஸ்ட் 3ஆம் தேதி பஸ் ஸ்டாண்ட்ல தூங்கிட்டு இருந்த 55 வயதான தங்கப்பன் அப்படிங்கிற நபரும் முன்ன நடந்த 3 கொலைகளுடைய பேட்டர்ன்லயே கொல்லப்படுறாரு. இதை இப்படியே விட்டா சரி வராது அப்படின்னு யோசிச்ச போலீஸ் இப்ப தீவிரமான தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க. இப்ப வரைக்குமே கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் படி கொலை செய்யப்பட்ட 4 பேரும் வீடு வாசல் இல்லாம ரோட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறவங்க தான். அவங்கள தான் கில்லர் டார்கெட் பண்ணிருக்கான். அதே போல எல்லாருமே ஒரே பேட்டர்ன்ல தான் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது சாலை ஓரத்துல ராத்திரி நேரத்துல தூங்கிட்டு இருக்கிற நபர்கள் மேல கல்ல போட்டோ இல்லனா ஹார்ட் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு தலையில அடிச்சு தான் கொலை பண்ணிருக்கான். சோ கண்டிப்பா இவன் ஒரு சைக்கோ சீரியல் கில்லரா தான் இருக்கணும் அப்படிங்கறத உறுதி செய்யறாங்க. இப்ப போலீஸுடைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய சில நபர்களை தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிக அளவு ராத்திரி நேரங்கள்ல பேட்ரோல் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சந்தேகப்படும்படியா ஒரு நபரை போலீஸ் பாக்குறாங்க. பாக்குறதுக்கு 40ல இருந்து 45 வயதுக்குள்ள இருக்கும். நல்லா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட யார் நீங்க, உங்க பேர் என்ன, இந்நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பட் அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கும் அவருடைய பிஹேவியருக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லாம இருந்திருக்கு. பிகாஸ் போலீஸ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அவருடைய கையை ஆட்டிட்டும் தனக்கு தானே பேசிட்டும் இருந்திருக்காரு. அப்பதான் போலீஸ் அவரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. சோ திருவனந்தபுரத்துல இருக்கிற அரசு மனநல காப்பகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயம் இன்னொரு சைடுல போலீஸ் இன்னும் நிறைய பேரை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே பயத்தோடையும் திகிலோடையும் அந்த மாதம் கடக்க ஆரம்பிக்குது. பட் யாருமே கேட்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த நியூஸ் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது.
அடுத்த கொலையா முனிசிபல் பில்டிங் வாசல்ல நைட்டு தூங்கிட்டு இருந்த 45 வயதான சுதர்சன் அப்படிங்கிற நபர் தலை துண்டிக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாரு. ஒரு மாசமா எந்த ஒரு மர்டரும் இல்லையே, இப்ப அந்த கில்லர் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானா அப்படின்னு போலீஸ் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த டீம்ல இருந்த சீனியர் போலீஸ் ஆபீசரான பிரசன்னா குமாருக்கு அன்னைக்கு ரோட்ல மென்டல் மாதிரி சுத்திட்டு இருந்த அந்த நபருடைய ஞாபகம் வருது. உடனே நம்ம முன்னாடி பேட்ரோல் இருக்கப்ப பார்த்த அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு தன்னுடைய டீம் கிட்ட கேக்குறாரு. நம்ம திருவனந்தபுரம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் சார் அனுப்பி வச்சோம், அங்கதான் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிரசன்ன குமாரும் எதுக்கும் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அவர் அங்கதான் இருக்காரா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இவரு கஸ் பண்றது மட்டும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இப்ப அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாட்டாரு. அவர் நினைச்சது 100% கரெக்ட். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி நாங்க அனுப்பி வச்ச நபர் அங்க இருக்காரா, அவருடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்ட போலீஸ் கிட்ட ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து அவரு நல்லாதான் இருக்காரு அப்படின்னும், நாங்க மானிட்டர் பண்ணதுல எந்த ஒரு அன்யூசுவல் பிஹேவியருமே அவர்கிட்ட தெரியல, எதனால நீங்க அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல, சோ 2 நாளுக்கு முன்னாடி தான் நாங்க அவரை வீட்டுக்கு அனுப்பி வச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு ஷாக்கான போலீஸ்க்கு ஒரு விஷயம் நல்லா புரிய ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, இவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுற டைம் லைன்ல எந்த ஒரு கொலையுமே நடக்கல. இவரை வெளியே அனுப்பி வச்சுட்டோம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கொடுத்த டேட்டுக்கு அப்புறமா தான் இப்ப 2 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஒரு கொலை நடந்திருக்குது அப்படிங்கறத கவனிக்கிறாங்க. சோ இவன் தான் இந்த 5 கொலையுமே பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் இப்ப டவுன் முழுக்கவே அவனை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுனதுல சரியா 2 மாதங்கள் கழிச்சு நவம்பர் 2ஆம் தேதி தான் நேரு பார்க்ல வச்சு அவன் அரெஸ்ட் பண்ணப்படுறான். போலீஸுடைய கிரைம் ரெக்கார்ட்ல இந்த நபருடைய அடையாளத்துல ஏதாவது டேட்டாஸ் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல இவன் 46 வயதான மொட்ட நவாஸ் அப்படின்னும், இவன் ஆல்ரெடி 1996ல ஒரு மர்டர் கேஸ்ல சார்ஜ் பண்ணப்பட்டு 4 வருடம் ஜெயில இருந்திருக்கான் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம 2007ல இன்னொரு கொலையும் பண்ணியிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுது. மொட்ட நவாஸை அரெஸ்ட் பண்றப்ப கூட மென்டல் மாதிரி தான் நடிச்சிட்டு இருந்திருக்கான். ஆனா இவனுக்கு மென்டலி எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சைக்காட்ரிஸ்ட் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டதால போலீஸ் மொட்ட நவாஸை இப்ப அவங்க பாணியில விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸ் விசாரணை நடத்த மொட்ட நவாஸுடைய உண்மையான முகம் வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த வீடியோவை இப்ப பார்த்துட்டு இருக்க நீங்க யாராவது சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு வார்னிங் கொடுத்துறேன். இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கும் பொழுதே அவன் ஒரு பைத்தியம் அப்படிங்கறத நிரூபிக்க ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற செல்லுக்குள்ள இருக்கும் போதே அங்க மோசன் போயிட்டு அத அங்கிருந்த போலீஸ் மேல எல்லாமே தூக்கி வீசியிருக்கான். அங்கிருந்த செவுரு, கிரில் கம்பிகள், டேபிள் அப்படின்னு அந்த இடம் முழுக்கவே யாரும் உள்ள வராத அளவுக்கு மோசனை வச்சு தேய்ச்சு நாசம் பண்ணியிருக்கான். பட் போலீஸோ அவனை வச்சு அந்த இடம் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ண வைக்கிறாங்க. இவ்வளோ அட்டூழியம் அவனை போலீஸ் ஒரு வழியா வழிக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்ட அவனுடைய மோட்டிவ் கேட்ட எல்லாருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. அப்படி அவன் கொடுத்த கன்ஃபெஷன் இதுதான். நவாஸ் 1966ல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறக்கிறான். எல்லா சைக்கோ கில்லர், சீரியல் கில்லருக்கு பின்னாடியுமே ஒரு வொர்ஸ்டான சைல்டுஹுட் இருக்கும். அதுல நவாஸ் ஒன்னும் விதிவிலக்கு இல்ல. அப்படிதான் நவாஸ் சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய அம்மா அப்பா டெய்லி வீட்டுல சண்டை போடுறத பார்த்தே வளர்ந்திருக்கான். இதனால சின்ன வயசுலயே மென்டலி டிஸ்டர்ப்டான அவன் தான் தோன்றித்தனமா சுத்த ஆரம்பிக்கிறான். அப்ப சின்ன வயசுல உரியடி விளையாடுறப்ப இவனுடைய தலையில பானை விழுந்ததால அவனுக்கு தலையில ரொம்பவே பலமா அடிபட்டிருக்கு. பட் நாளடைவுல அது சரியானாலுமே இப்படி அடிபட்டதால அவனுக்கு முடி வளராம போகுது. சோ இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவனை மொட்ட நவாஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்கிட்டயுமே யாராவது உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டா மொட்ட நவாஸ் அப்படின்னு தான் சொல்லுவான். ஸ்கூல் படிக்காம டிராப் அவுட் ஆகி சின்ன வயசுலயே திருட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா குடும்பத்தோட மும்பை போன இவங்களுடைய அம்மா அப்பாக்கு இடையில சண்டை வந்துட்டே தான் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல இதை சகிச்சுக்க முடியாத அவங்க அப்பா குடும்பத்தை விட்டே போயிடுறாரு. இப்ப வாழவே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம திணறிய நவாஸுடைய அம்மா மும்பைல தன்னுடைய குழந்தைங்க இருக்க அவங்க வசிக்கிற அதே வீட்டிலேயே பல ஆண்கள் டெய்லி வந்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல டான்சராகவும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுல சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னா, நவாஸுடைய அம்மா இப்படி வேலை செய்யற அதே இடத்துல தான் 15 வயதான நவாஸும் வெயிட்டரா வேலை செஞ்சிருக்கான். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க இவன் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வளர்ந்திருக்கான் அப்படின்னு.
2010 டைம்ல வீட்ல இருந்து பிரிஞ்சு கேரளா வந்த இவன் பல வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கான். பட் ஒரு கட்டத்துல குவார்டர் வாங்குறதுக்கு கூட கையில காசு இல்லாம நவாஸ் திணற ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்துல தான் அவனுக்குள்ள ஒரு கொடூரமான எண்ணம் வருது. அது என்ன அப்படின்னா, நவாஸ் டெய்லியுமே நைட்டு 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவான். ஆனா கரெக்டா மிட் நைட் ஒரு 12 மணி அளவுல எந்திரிச்சு தன்னுடைய இரைய தேடி வீதிகளை நடக்க ஆரம்பிப்பான். சாலை ஓரங்கள்ல தூங்கிட்டு இருக்க அப்பாவி நபர்கள் தான் இவனுடைய இரையா இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தான் காசை இவன் திருடுவான். இப்படி ரோடோரங்கள்ல படுத்துட்டு இருக்க வயசான நபர்கள் கிட்ட இருந்து என்ன கட்டுக்கட்டாவா பணம் எடுக்க போறான். அவங்க கிட்ட இருக்கிற ஏதோ 5-10 சில்லறை காசுகளை எடுத்துட்டு போறதுக்கு தான் அவன் இத்தனை கொலைகளையும் பண்ணியிருக்கான். இப்படி இவன் காசு திருடுறப்ப அவங்க தூக்கத்திலிருந்து எந்திரிக்காம இருந்தாங்க அப்படின்னா இவனும் காசு எடுத்துட்டு அங்கிருந்து போயிருவான். பட் அவங்க முழிச்சுட்டாங்க அப்படின்னா தம் பக்கத்துல இருக்கிற அவன் கையில என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு அவங்களுடைய தலையிலேயே அடிச்சுட்டு போயிருவான். இப்படிதான் இவன் மொத்தமா 7 பேரையும் கொலை பண்ணியிருக்கான். இவன் கிட்ட இருந்து 2 பேர் தப்பிச்சும் ஓடி இருக்காங்க. இப்படி கொலைகளை பண்ணி முடிச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா ரோட்ல நடந்து போயிருவான். அப்படி போற வழியில போலீஸை பார்த்துட்டான் அப்படின்னா உடனே மென்டல் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவான். இப்படிதான் ரொம்ப நாளா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு இருந்திருக்கான். ஆனா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்ற மாதிரியே மொட்டை நவாஸ் கையும் களவுமா மாட்டியிருக்கான். 77 நாட்கள்ல 5 மர்டர் மற்றும் 2 அட்டெம்ப்டட் மர்டர் சார்ஜஸ் போடப்பட்டு கோர்ட்ல அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. சோ டியர் எஸ்டிஏ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவன் உண்மையாவே மென்டலா இல்ல மென்டல் மாதிரி நடிச்சு இந்த கொலைகளை பண்ணியிருப்பானா? நான் எல்லா கேசஸ்லயும் சொல்ற மாதிரி தான் பேட் பேரண்டிங் மற்றும் பேட் சைல்ட்ஹுட் இது இரண்டுமே கண்டிப்பா ஆபத்து தான். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.